எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் வந்து ரேகா. நான் வந்து சிடிஎஸ்சி அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் நான் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட் அதில் வந்து அந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் வந்து 5 அண்ட் கம்யூனல் ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து வாங்கியிருக்கேன். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஃபுல் டைம் இந்த லாஸ்ட் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக இது ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ணணும்னு தான் 2025 முடிவு பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்னலாம் நெகட்டிவ்ஸ் இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வந்து நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு அந்த பழக்கமே வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, நியூட்ரிஷனாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டோம். பசங்களுக்கு கொடுக்கணும், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் யோசிப்போம். இதையே நம்மளோட டைமுக்கும் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு பேங்க் வேலை இருக்கா, அது முடிச்சுட்டு வந்து படிக்கலான்னு உட்காருவோம். இப்போ ஸ்கூல் வேலை, ஒரு குழந்தையோட ஸ்கூல் வேலை இருக்கா, அதை முடிச்சுட்டு வந்து உட்காருவோன்னு யோசிப்போம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒர்க் சொல்லியிருக்காங்க, அதை பண்ணணுமா, அதை முடிப்போம். வீட்டுக்கு தேவையான வேலைங்க முடிக்கணுமா, வெளியில் போய் மார்க்கெட் அது எல்லாத்தையும் பண்ணலாம், அது எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். இதை வந்து பெரிய நெகட்டிவ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எப்படி பண்ணேன், இதே நெகட்டிவ்ஸை நானும் பண்ணியிருக்கேன். நான் எப்படி இதுலேருந்து வெளில வந்தேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 9 to 5 ஜாபுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்லா வேலையுமே நான் இந்த 9க்கு முன்னாடியும் 5க்கு அப்புறமாவும் தான் செய்வேன். நம்மளுக்கு வெளியில் ஒருத்தர் சம்பளம் கொடுத்து அவங்க வேலையை செய்கிறதுக்காக வர சொல்கிறாங்க. அந்த சம்பளத்துக்கு நம்ம அவ்வளோ உண்மையாக இருக்கோம். அவங்க சொல்கிற ரூலை நம்ம அப்படி ஃபாலோ பண்ணுறோம். அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, இதை வந்து எனக்கு பண்ண ஆரம்பித்தேன். எந்த வீட்டு வேலையாக இருந்தாலும் பிஃபோர் 9 o'clock, 9:30. எந்த வீட்டு வேலையாக இருந்தாலும் ஆஃப்டர் 5 o'clock. இந்த 9:30 to 5 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கான ப்ரிப்பரேஷனுக்கான டைம். நம்பர் 1. அந்த டைமுக்கு நான் ஸ்கெட்யூல் போட்டு வைக்க ஆரம்பித்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறதுனால ஹிஸ்ட்ரியில் பாலிட்டி சப்ஜெக்ட், இது 2 சப்ஜெக்ட் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் வந்து அதுக்கு கொஞ்சம் கம்மி டைம் அலாட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கஷ்டமான சப்ஜெக்ட்னு பார்த்திங்கன்னா நம்பர் 1 எக்கனாமிக்ஸும் அண்ட் நம்பர் 2 வந்து மேக்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இருந்ததை விட இப்போ ரொம்ப அட்வான்ஸாக கேட்குறாங்க. கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்க சம்ஸ் கேட்குறாங்கங்கும் போது நான் அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதே மாதிரி இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது மெயின்ஸுக்கு ஹோல்சமாக நான் ஒரு 3 hours டெய்லி கொடுக்குற மாதிரி இருந்தது. குறைஞ்சது 3 மணி நேரம் நான் அதுக்கு கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு டைம் ஸ்கெட்யூல் போட ஆரம்பித்தேன். ஒரு பெரிய ஸ்கெட்யூல் எல்லாம் போட மாட்டேன். ஸ்கெட்யூல் போடுறது வந்து நம்மளுக்கு ஆக்சிடாசின் பூஸ்ட் பண்ணுற ஒரு விஷயங்க. ஆனால் நம்ம ரொம்ப ஹாப்பியாக போடுவோம். அது போடும்போது அன்னைக்கு நம்மளால் என்ன வேலை பண்ண முடியும்னு யோசித்து அதை மட்டும்தான் போடுவேன். 9:30 to 5 என்னால் என்னெல்லாம் பண்ண முடியும் அதை மட்டும் யோசித்து அதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுவேன். சிலபஸை வந்து பிரேக் பண்ணிவிடுவேன். பிரேக் பண்ணி எதெல்லாம் ஈஸியான டாப்பிக்கோ அதுவும் ஒரு ஈஸி டாபிக், ஒரு கஷ்டமான டாபிக் படிப்பேன். அப்படி படிக்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஆஹா, எனக்கு 2 டாபிக் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணுவேன். இப்போ இந்த 9:30 to 5 படிக்கிறேன் இல்லையா, அது முடிஞ்சதும் அதுக்கப்புறம் என்னால் ஒரு 3-4 hours புக்குக்கிட்டே போக முடியாது. டின்னர் வேலை, பசங்க வந்து அவங்க படிக்க வைக்கிறது, இது எல்லாமே இருக்கும். நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் நான் படிக்கிறேன் இல்லைங்களா, அது என்ன படித்தேனோ அதை எடுத்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவேன். ஒரு 15 minutes அதுக்குன்னு வச்சுருவேன். ஏன்னா நான் படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, என்னோட டைப் இது, நான் படித்து முடிச்சுட்டு சொல்லி பார்க்கும்போது எது மறக்குதோ அதை ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுக்குவேன். ஷீட்டு தான் A4 ஷீட் கூட எழுத மாட்டேன். ஒரு A4 ஷீட்டை 3ஆக கட் பண்ணி ஸ்ட்ரைப் மாதிரி வச்சுருப்பேன். அதில் எனக்கு எது மறக்குதோ அதை எனக்கு புரிகிற மாதிரி ஷார்ட் டேர்மில் எழுதிக்குவேன். ராத்திரி தூங்கும் முன்னாடி சில டைம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன். ஃபோட்டோ எடுத்து அதை எடுத்து பார்க்க சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு, இல்லைன்னா அதை எடுத்து பார்த்து அப்படியே ஆனால் அந்த ரீகேப்சுரேட் பண்ணுறதை மட்டும் விட மாட்டேன். ஏன்னா நான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் போன தடவை கிளியர் பண்ணலங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அடியாக இருந்தது. நான் பண்ண நெகட்டிவ்ஸ் வந்து அதுதான். கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்ததும் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் என்னோட மெத்தடாலஜி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன். இருந்தாலும் நம்மளுக்கு இருக்க பெரிய அடி வந்து அப்பப்போ வர நிறைய எமர்ஜென்சி டாஸ்க். நம்ம வீட்டிலே இருக்கோங்கிறதுனால நிறைய பேர் நம்மளை ரிலை பண்ணி இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் இதை பண்ணி கொடுங்க, இதை கொஞ்சம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ரொம்ப கிளியராக அதுக்கு நோ சொல்லிடுவேன். அதான் உண்மை. இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, கொஞ்சம் வாங்க, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா நம்ம நோ சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அவங்க நம்ம ஒரு பர்ச்சேஸுக்கு கூப்பிடுறாங்க, கூட வாங்க, நீங்கள் வந்தால் நாளைக்கு செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது நான் தெளிவாக சொல்லிடுவேன், இல்லைங்க, நோ.
ஏன்னா எனக்கு இன்னைக்கு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். புரிஞ்சிக்கக்கூடிய ஃப்ரெண்டாக இருந்தால் ரீசன் சொல்லிவிடுவேன். எல்லாருக்கும் புரியாது இல்லையா? ஸோ அதனால நான் என்ன வேறு ஏதாவது ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணிடுவேன். இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக என் ப்ரிப்பரேஷனுக்கு தான் கொடுப்பேன். கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பேன் ப்ரிப்பரேஷன்னு வந்துருச்சுன்னா. அது ஒரு பெரிய ரீசன். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் நம்ம பார்த்துக்க வேண்டியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்ச் போடுறது. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருந்தே படிக்கலாம், நம்ம எதுக்கு இங்கேருந்து ட்ராவல் பண்ணணும், 2 வீலர் ஓட்ட மாட்டாங்க, போயிட்டு வர்றதெல்லாம் யோசிப்பாங்க. அது மாதிரி இருக்காதீங்க. நம்மளால் வீட்டில் டெஸ்ட் போட முடியாது. நம்ம அப்படியே போடுறோன்னாலும் நம்மளோட ஸ்டடி ஹவர்ஸ் வந்து அதில் போயிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த அகாடமி போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்குது, நிறைய டெஸ்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கொடுத்த அகாடமியை பார்த்து செலக்ட் பண்ணி அதில் போய் என்ன பண்ண ஆரம்பிங்க, டெஸ்ட் பேட்ச் நேரில் போய் போடுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் காம்படிஷன் எப்படி இருக்குது, பசங்க எப்படி படிச்சுட்டு வராங்க. ஒரு டெஸ்ட் போடும்போது அதில் ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும், நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்பப்போ நான் வந்து செல்ஃப் ரிவ்யூ பண்ணிக்குவேன். என்னோடய மார்க் எல்லாத்தையும் எவ்வளோ எழுதியிருக்கேன், எவ்வளோ மிஸ் அவுட் பண்ணியிருக்கேன்னு அதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்புறம் ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஹெல்த். ஏன்னா தூக்கம் கண்டிப்பாக போயிடும் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்த உடனே. ஸோ ஆக்டிவாக ஒரு 6 hours தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே உங்கள் தூக்கத்தை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட் ப்ராபபிளாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கலாக நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ நம்ம சைக்கலாஜிக்கலாக ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் நல்லா எழுத முடியும். ஸோ அதனால் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மியூசிக் பிடிக்கும்னா மியூசிக், இல்லை உங்களுக்கு குழந்தைங்களோட இருக்க டைமிங் பிடிக்கும்னா டைமிங், அந்த மாதிரி உங்களை இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கோங்க. வெளில ஒரு சின்ன ஒரு அவுட்டிங் என்ன போகணுமோ அதை இன்டர்வல் கேப்ஸில் வச்சு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து என்னமா சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிக்கிறாங்க அப்படின்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த ஃபேஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஹஸ்பண்டோட பண்ண முடியாது, வீட்டு வேலைகளை செய்ய முடியாது. குறிப்பாக திருமணங்கள், இந்த மாதிரியான ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸு, வெளியே போகிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வரும். இதெல்லாம் பண்ணி நம்ம வெற்றி அடைஞ்சிட்டா அது வந்து ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் பண்ணி நம்மளை ஃபெயிலியரே பார்த்துட்ருக்கோன்னா நம்ம இதையும் பண்ணல, குழந்தையோடும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீல் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்க? இல்லை, இப்போ என்னோடய சுச்சுவேஷன், நான் இப்போ சார் கொஷின்ஸாக கேட்ட இந்த எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் நான் இருந்திருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 yearsஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஸ்டார்டிங்கில் வந்து போன உடனே முதல்ல கேட்குற கேள்வி, என்னம்மா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டியா, என்னம்மா இந்த வருஷம் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கியா. ஒரு மீம் கூட வரும், நான் கொஞ்சம் வருஷமாக என்ன பண்ணுவேன்னா, ஒன்று எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன், இல்லை எக்ஸாமுக்கு படிப்பேன், இல்லைனா நடந்து முடிஞ்ச எக்ஸாமை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன். இதுதான் ஒரு லூப் மாதிரி நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் வரும். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன், நாங்கள் யூஸ்வலாக பசங்கக்கிட்ட கூட சொல்லுவோம். இதை சொல்லும்போது இப்போ எல்லா பூவும் வந்து ஒரே டைமில் மலராது. ஒரு பூவுக்கு வந்து ஒரு டைம் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் ஒரு டைம் இருக்கும். ஸோ நேச்சர் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம். நான் வந்து ரொம்ப அதிகமாக கடவுளை நம்புவேன். உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அது மேலே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை கொடுக்கலனாலும் அந்த ரிசல்ட் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுங்கிறதே ஃபஸ்ட்டு விட்டுருணுங்க. இந்த சாக்ரிஃபைஸுங்கிற வார்த்தையே வந்து விட்டுருணும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த எவ்வளோக்கு எவ்வளோ நான் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், நான் இதையெல்லாம் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக டவுன் ஆகிடுவோம். நான் எப்படி யோசிச்சுக்குவேன்னா, நான் உண்மைக்கே சொல்லணுன்னா, நான் வந்து நாளைக்கு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு இப்படி உட்காந்து பேசும்போது, நான் காலேஜ் முடித்தேன், எக்ஸாம் எழுதினேன், பாஸ் பண்ணேன்னு சொன்னால் என்னோடய வின்னிங் ஸ்டோரி நல்லா இருக்காது. நான் நடுவில் இவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கேன், இதில் இவ்வளோ கேப்ஸ் இருந்துச்சு, இவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லும் போது தான் என் வின்னிங் ஸ்டோரி நல்லாயிருக்கும். ஸோ கடவுள் அதுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பாக தான் நான் எப்போவுமே எடுத்துக்குவேன். நம்மளை எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறோம் தான். இந்த வெளியிலேருந்து வர மோட்டிவேஷன் எல்லாமே செகண்டரி தான். ஃபஸ்ட்டு செல்ஃப் மோட்டிவேஷன். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எதில் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எதில் ஸ்ட்ராங்கோ அதில் உங்களை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிங்க. இது ரிலேட்டடாகவே நம்மளுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது.
நிறைய அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளாஸ் எடுக்க முடியும்னா கிளாஸஸ் எடுக்க ஆளுங்க பார்க்குறாங்க பார்ட் டைமில். நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணலாம். அந்த சப்ஜெக்டை நீங்கள் என்ரிச் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது வீட்டில் இருந்து நிறைய ஒர்க்கு எதிர்பார்க்குறாங்க. பேப்பர் எவாலுவேட் பண்ணுறது, கொஷின் பேப்பர் செட் பண்ணுறது, டைப் பண்ணுறது, இது மாதிரி எதனாவது நம்மளோட இதுவே ரிலேட்டடாக இருக்க மாதிரி ஒரு ஜாப் நீங்கள் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது கூட உங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது உங்களுக்கு ஒரு மானிட்டரியாக ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகலை, அந்த கல்யாணத்துக்கு போகாததுக்கான ரீசன் ஒரு எக்ஸாம் சொன்னீங்கன்னா நிறைய பேர் அதை ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகலை, அன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஒரே விஷயந்தான், டிஃப்ரென்ஸ் வந்து மணி. ஸோ அது கொடுக்குற ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கும் சரி, நம்மளை பற்றி மற்றவங்களுக்கும் சரி, அது வந்து தனி. ஸோ அதனால் நீங்கள் அப்படி என்னாவது பண்ணணுன்னாலும் இப்போல்லாம் நிறைய ஸ்கோப் இருக்குது. அப்படி ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாகவும் இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் 9:30 to 5 படிப்பேன், ஒரு ஷெட்யூல் போட்டு நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. எல்லா நாளுமே அந்த ஷெட்யூலை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த ஷெட்யூல் படிச்சுட்டு இருக்கும்போது கெஸ்ட் யாரோ வந்துட்டாங்க அப்படின்னா 1 hour 2 hour போயிடும். இல்லை யாருக்குன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, வீட்டில் இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டுக்கணும், குழந்தைக்கோ இல்லை மாமியார் மாமனாருக்கோ அப்படின்னும் போது அந்த ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணாத டேஸும் வரும். அப்போல்லாம் நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? அடுத்த நாள் அந்த ஷெட்யூலை கொண்டு போவீங்களா, இல்லை என்ன ஆனாலும் நைட்டு முடிச்சுட்டு படுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? எந்த மாதிரி அதை கான்சன்ட்ரேட் பண்ணி முடிப்பீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்யூல் போடும்போதே பஃபர் டேன்னு நடுவில் ஒன்று வச்சுக்குவேங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி அழகாக க்ரீன், ரெட், ப்ளூ எல்லா கலரையும் போட்டு ஸ்கெட்யூல் எழுதி, இப்போ கூட ஸ்கெட்யூல் பார்த்தீங்கன்னா குரூப் மந்த் ஸ்கெட்யூல் ஒட்டி வச்சுருப்பேன் செவத்தில். அப்படிலாம் எழுதுவோம். ஆனால் அதில் 50% தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். மீதி 50% கம்ப்ளீட் பண்ணுறது நம்மளோட வில் இருக்கணும். அப்போ தான் 30%. அப்படியும் அந்த மீதி 20 வந்து கேப் விழும். நான் எப்போவுமே சண்டே வந்து என்னோடய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். சண்டே படிக்கிற ஸ்கெட்யூலே வச்சுக்க மாட்டேன். சண்டே வந்து எனக்கு லீவ். இந்த ஒரு வாரம் நான் என்ன படிக்கிறேனோ அதை நான் என்ன பண்ணுவேன்னா ரிவைஸ் பண்ணுவேன். டெஸ்ட் எதுனாவது போடணுன்னா ஆன்லைனில் சும்மா ஒரு என்னாவது பிவைக்கு என்னாவது பார்க்கணுன்னா அந்த மாதிரி பார்ப்பேன். ஸோ சண்டே என்னோட படிக்கிற டைம் வந்து ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம், அதுவே அதிகம் எனக்கு டைம் கிடைச்சா. அந்த 2 மணி நேரத்தையும் நான் நம்பி எந்த ஸ்கெட்யூலும் சண்டே பொறுத்த வரைக்கும் ஹாலிடே. அது இல்லாமல் ஒரு நாள் பஃபர் நாள் மாதிரி வச்சுருப்பேன். ஸோ நான் இந்த மிஸ் அவுட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒன்று சண்டே உட்காந்து படிச்சிருவேன். எப்படி பார்த்தாலும் சண்டே ஒரு 2 மணி நேரம் நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரீ டைம். ஃபுல் டே வேலை பார்க்குறோம் இல்லை ஃபுல் டே வெளியில் போயிட்டு வந்தோம்னாலும் ஒரு 2 மணி நேரம் நமக்குன்னு கிடைக்கும். அந்த 2 மணி நேரத்தில் இந்த பஃபரில் வச்சுருக்கிற சப்ஜெக்ட்ஸ் முடியாததை கவர் பண்ண முடியாத கவர் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா அந்த 2 மணி நேரத்தை விட்டுட்டு நான் பஃபர்னு ஒரு டே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அன்றைக்கி உட்காந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஆனால் எப்போவுமே வந்து என்னை ப்ரெஷரைஸ் பண்ணி நான் படிச்சிருக்கேன், இன்னைக்குள்ளே இதை முடிச்சிடணும்னு. ஒரு தடவை வந்து இது என்னோட செல்ஃபான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் போய் கனிமலா லைப்ரரியில் படிக்கும்போது 2 பேர் பேசிகிட்டு இருந்தது கேட்டேன். ஒரு பொண்ணு வந்து நான் வந்து நைட் ஸ்டடி வந்து பண்ணுவேன், அப்போ எனக்கு நிறைய டைம் கிடைக்கும், அன்இன்டரப்டடாக இல்லாமல் இருக்கும், அப்போ நம்ம அதை அப்போ பகலில் நான் நல்லா படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், நல்லா படுத்து தூங்கி பகலில் ராத்திரி படிக்கணுங்கிறதுக்கு நைட் டியூட்டி பார்க்க போகிற மாதிரி ரெடி ஆகிட்டேன். ஆனால் என்னென்னா என்னெல்லாம் படித்தேனோ நைட்டு எதுவுமே எனக்கு அடுத்த நாள் ரீகேப்சர் பண்ணும்போது ஞாபகம் இல்லை. ஸோ அந்த பர்டிகுலர் நைட் ஸ்டடி மெத்தடு இல்லை நைட்டில் ஒரு ஸ்லீப் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணி படிக்கிறது வந்து எனக்கு செட் ஆகலை, என்னால் ரீகேப்சர் பண்ண முடியல. அதனால நான் வந்து அந்த மெத்தடே போகிறதில்ல. இன்றைக்கி இதை முடிக்க முடியலையா அப்படியே பஃபர் நாளுக்கு சண்டேக்குன்னு ஒதுக்கிடுவேன். ஓகே. உங்களுடைய ஸ்லீப் ரொட்டீன் எப்படி இருக்கும்? அப்போ என்னோடய ஸ்லீப் ரொட்டீன் என்ன எப்படி எது நடந்தாலும் 11 o'clock மேலெலாம் நான் முழிச்சிருக்கவே மாட்டேன். ஓகே. 11 o'clock அதிகபட்சம் தான். 10:30 to 11 அவ்வளோதான் கொடுத்துருவோம். மார்னிங் வேக்கப்? மார்னிங் நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock எழுந்தால் தான் நான் எல்லாமே பண்ண முடியும். 5 to 8ங்கிறது கம்ப்ளீட்லி என் ஃபேமிலிக்கு நான் லஞ்ச் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வீட்டே ரெடி பண்ணுற ஒரு டைம். ஸோ அதனால் 5 at any cost நான் 5 o'clock முடிச்சிருக்கணும். ஒரு 6 மணி நேரம் தூங்கிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை பார்த்தோம்னு வைங்களேன், அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தானே தோணும். எப்படி படிப்பீங்க அதுக்கப்புறமா ஒரு 6 மணி நேரம் கண்டினியூவா? சார் நான் வந்து ஒரே ஒரு இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் நினச்சிக்கிறது. நான் இன்பிட்வீனில் ஒரு ½ an hour வந்து அமைதியாக கண்ண மூடி பிளாங்காகவே இருப்பேன். ஒரு விஷயம் மட்டும் பண்ணவே மாட்டேன். ஃபோனை நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா வச்சுக்கவே மாட்டேன்.
எனக்கு ஏதாவது ஏஐல சர்ச் பண்ணணும்னா கூட லேப்பில் தான் சர்ச் பண்ணுவேன், லேப்டாப்பில் சர்ச் பண்ணுவேன். இப்போ அப்படி இல்லாமல் லேப்டாப் இல்லாத காலத்தில் நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் எனக்கு நான் ஒரு இது மாதிரி கொடுத்துக்குவேன். நான் வந்து ஃபோனை எடுத்து ப்ரௌஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஃபோன் ப்ரௌசிங் அப்படின்னு சொன்னால் அந்த நான் படிக்கிற டைமில் பண்ணவே மாட்டேன். உங்களை எது வந்து டயர்டாக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூம் ஸ்க்ரோலிங் தான் டயர்டாகும். ஓகே, நீங்கள் டூம் ஸ்க்ரோலிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கலாக டயர்ட் ஆகும். ஸ்கூல்ஸில் இருக்கும்போது சைக்கலாஜிக்கலாக பசங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக சில மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அது மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டது. இது ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ராஜ்ஷமானி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட பாட்காஸ்ட்டு நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அவரோட பாட்காஸ்ட்டு. வயசு வந்து ரொம்ப கம்மி வயசாக தான் இருப்பார், என்னெல்லாம் சின்ன பையனாக தான் இருப்பார். அவர் வந்து ஒரு நாள் ஒரு விஷயம் சொன்னார். நான் ஒரு விஷயம் அது பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு மீன் ஒரு இது ரீல் மாதிரி தான் அது வந்து பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, அவரை வந்து கேட்குறாங்க, இப்போ சார் என்ன கேட்ட மாதிரியே, உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகாதா, அப்படி டயர்ட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நான் எனக்கு டயர்ட் ஆகும்போது நம்ம வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும்னா நான் ஒன்று தான் யோசிச்சுப்பேன். நம்ம ஜெயிச்சிட்டதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் நம்ம சில இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா, அதை நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக நினச்சிப்பேன். ஏன்னா அவர் சொன்னார், நான் வந்து எனக்கு டயர்ட் ஆகும் போதெல்லாம் எனக்கு வந்து எதை நோக்கி நான் பண்ணிட்டு இருக்கேனோ அதோட ரிசல்ட் வந்ததும் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுமோ அது வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்குவேன். அப்போ எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுவே என்னை வந்து டிரைவிங் ஃபேக்டராக வந்து இது பண்ணும். அதே மாதிரி நான் ஒரே சப்ஜெக்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கவே மாட்டேன். அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1.5 மணி நேரம், அதுவே அதிகம். அதுக்கு மேலே நான் அதுக்கு டைமே கொடுக்க மாட்டேன். மோனோட்டோனஸ் ஆக்கிடும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டயர்ட் ஆகும். அதனால் நான் அதெல்லாமும் வந்து பண்ண மாட்டேன். நம்ம இப்போ நாளைக்கு நம்ம போய் ஆர்டர் வாங்க போகிறோன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த சந்தோஷத்தை ஒரு நிமிஷம் நினச்சி பார்ப்பேன். சரி, ஓகே, அது ஒர்த்து, அது போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, ஃபைனலாக ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரன்ஸ்க்கு மெசேஜ் சொல்லுங்கள் மேம். ஷோர். ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேங்க, உங்களால் ஒரு ஃபுல்லான மதர் ரோலோ, ஃபுல்லான டாட்டர் இன் லாவோட ரோலோ, இல்லை ஃபுல்லான ஒய்ஃபோட ரோலோ வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம ஒன்றும் சூப்பர் விமன் கிடையாது, நம்மளுக்கு ரெக்கையும் கிடையாது, சரிங்களா. நம்ம நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங். எல்லாரும் போல் 24 மணி நேரம் தான் நம்மளுக்கும் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் படிக்கிறதுக்குன்னு ஒதுக்கிடுங்க. நீங்கள் 8 மணி நேரம் ஃபுல்லாக படிக்கிறீங்களா உட்காந்துங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் அந்த 8 மணி நேரம் நீங்கள் எக்ஸாமை தாண்டி எதுவுமே பண்ணக்கூடாது. சில நாள் நம்மளால் அந்த 8 மணி நேரத்தை கீப்பப் பண்ண முடியாமல் போகலாம். என்னால் நிறைய நாள் அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு. திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும், நம்ம போய் ஃபுல் டே ஐசியூ ஹாஸ்பிட்டலில் உட்கார்ற மாதிரி ஒரு நிலமை வரும். இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் ஒரு சிக்கான ஒருத்தவங்களோட நம்ம தான் உட்காந்துருப்போம் இல்லையா. ரொம்ப சிம்பிள், நடக்க முடியாத அன்னைக்கு தவழ்ந்தாவது போகும். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணாமல் விடவே விடாதீங்க. ஒரு நாள் கூட நீங்கள் புக்கு திறக்காத நாள்னு இருக்கவே கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு ட்ரிப்பு போகிறேன், ஒரு 3 நாள் கேப்பு, ஒரு ஃபங்க்ஷன் வருது, மொத்தமாக முடிச்சுட்டு 3 நாள் கழித்து ஆரம்பிக்கிறேன், இதெல்லாம் நாளை என்பதே இல்லை ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி என்ன படிக்கிறோம் மேட்டர்ஸ். ஸோ அதனால் டைமை கால்குலேட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு தான் மற்ற எல்லாரை விட நிறைய ஸ்கோப் இருக்குது. அதனால் கண்டிப்பாக டைமை யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாருமே ஜெயிக்கலாம். ஓகே, ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்ஸ்க்காக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.